பாரதிய ஜனதா கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பல்லாவரத்தில் மாபெரும் பொதுக்குழு கூட்டம் சிங்கை ரகுராம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர் வினோஜ் பா செல்வம், மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் கலந்து கொண்டனர் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை திருமதி விஜயலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய வினோத் பா செல்வம், இந்தியாவில் பாஜக வந்த பின்புதான் பொதுமக்களுக்கு மாபெரும் அளவில் அனைத்து நல திட்டங்களும் தீட்டப்பட்டு வருகிறது. கடந்த 11 ஆண்டுகளாக நாடாளுமன்றங்களில் சமர்ப்பிக்கப்படும் நிதி அறிக்கையில் ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்களுக்கு பல்வேறு நலன்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது. அது அடிப்படையில் வசதிகளாக இருக்கட்டும், குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஆக இருந்தாலும் சரி, தற்பொழுது பிரதமர் அமைச்சர் மோடி தலைமையில் இருக்கும் தலைமையிலான அரசு அனைத்து நலன்களும் மக்களுக்கு வழங்கி வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 12 லட்சம் ஆண்டு வருமானம் பெறும் எவரும் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்ற அறிவிப்பை மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். இது பல லட்சம் நபர்களுக்கு நன்மை அளிக்கும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைவருக்கும் அமைந்த அம்சமான நிதிநிலை அறிக்கை இதுதான். மேலும் இந்த நிதி அறிக்கைகள் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு 52,000 கோடி ரூபாய் அளித்திருக்கின்றது. மத்திய அரசின் நிதி மூலமாக தமிழ்நாடு அதன் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தார். செய்தியாளர் RS மணி.